ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லாருமே காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் படிக்கலாம்னு டிசைட் பண்ணிடுவீங்க. ஆனால் எந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு இன்ஸ்டிடியூட் போனாலும் அவங்க இந்த ஒரு 5 ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் லிஸ்ட்டை வச்சிருப்பாங்க. PHP, .NET, Python, Java அண்ட் Node.js. இன்னைக்கு நம்ம அந்த 5 ப்ரோகிராமிங் லாங்குவேஜை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதோட யூஸ் கேசஸ் என்ன, அதோட எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் என்ன, இப்போ பாப்புலராக ட்ரெண்டில் அந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் எல்லாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் PHP தான். PHP காலகாலமாக உள்ள ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். PHP வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வெப் டெவலப்மெண்ட்டுக்கு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. PHP வந்து ஒரு இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, PHP சோர்ஸ் கோடை லைன் பை லைன் ரீட் பண்ணிவிட்டு அதை மிஷின் கோடை கம்பைல் பண்ணாமல் அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணி டைரெக்டாக வந்து ப்ரௌசருக்கு சென்ட் பண்ணோம். ஸோ மிஷின் கூட கம்பைல் பண்ணாதனால அதோட ரன் டைம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோயராக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி வித் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். PHP லாங்குவேஜை யூஸ் பண்ணி என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் ஃபெமிலியராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட்ப்ரெஸ், மெஜென்டோ, லாரபிள், சிம்போனி இது எல்லாமே PHP பேஸ் பண்ணி உள்ள ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான். ஸோ PHPயை யூஸ் பண்ணி பாப்புலர் ஆர்கனைசேஷன்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, வேர்ட்ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி BBC அமெரிக்கா, லாரபிளை யூஸ் பண்ணி BBC அண்ட் மெஜென்டோ ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணிட்டு கொக்கோகோலா இ-காமர்ஸ் வெப்சைட் இது எல்லாமே வந்து PHPயில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கே இனிஷியல் டேட்ஸில் PHPயை தான் பேக் எண்டாக வச்சுட்டு ரன் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் ரீசெண்டாக அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு மூவ் ஆகியிருக்காங்க. நம்ம செகண்டாக பார்க்க போகிற லாங்குவேஜ் வந்து பைத்தான் தான். பைத்தான் வந்து டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், AI, ஆட்டோமேஷன் அண்ட் சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங், வெப் டெவலப்மெண்ட் இது மாதிரி யூஸ் கேசஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பைத்தான் கோடு எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் பார்த்தீங்கன்னா, பைத்தான் கோடும் ஒரு இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் தான். ஆனால் சோர்ஸ் கோடை பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணி PVM சொல்கிற பைத்தான் வெர்ச்சுவல் மிஷின் அதில் வந்துட்டு அந்த பைட் கோட் வந்துட்டு மிஷின் கோடாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு ரன் ஆகும். ஸோ இப்படி ரன் ஆகுறதுனால இதோட எக்ஸிக்யூஷன் டைம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணுறதுனால இதுக்கு செக்யூரிட்டியும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ பைத்தானை யூஸ் பண்ணி உள்ள ஃபேமஸான உள்ள ஃப்ரேம் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஜாங்கோ, ஃப்ளாஸ்க், டென்சார்ஃப்ளோ, ஃபாண்டாஸ், பைடார்ச் இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பைத்தானை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஜாகோ வந்து இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட் அவங்கள யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ளாஸ்க்கை வந்து லிங்க்டின் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தென் டென்சார்ஃப்ளோ வந்துட்டு கூகுள் டெவலப் பண்ணாங்க, பட் ட்விட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பைடார்ச் வந்துட்டு ஃபேஸ்புக் டெவலப் பண்ணாங்க, ஆனால் இப்போ OpenAI யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய பாப்புலர் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பைத்தான் ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்டாக பார்க்க போகிறது .NET ஃப்ரேம் ஒர்க். .NET வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, அது ஒரு ஃப்ரேம் ஒர்க். .NET வந்து மல்டிபிள் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணோம். C#, F# அண்ட் VB.NET இது மாதிரி நிறைய லாங்குவேஜை சப்போர்ட் பண்ணோம். ஸோ இதோட யூஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னா, வெப் அப்ளிகேஷன், என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன், மொபைல் டெவலப்மெண்ட், கேம் டெவலப்மெண்ட் அண்ட் க்ளவுட் சர்வீசஸ் இந்த மாதிரி யூஸ் கேசஸ்லாம் வந்துட்டு .NET ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணுவாங்க. .NEட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட். ஸோ மோஸ்ட்லி மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே .NEட்டில் தான் பண்ணியிருப்பாங்க. .NET எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சப்போஸ் C#ல் உங்கள் சோர்ஸ் கோட் அடிக்கிறீங்கன்னா அந்த சோர்ஸ் கோட் வந்துட்டு கம்பைல் ஆகிட்டு இன்டர்மீடியட் லாங்குவேஜாக கம்பைல்ட் ஆகிடும். இன்டர்மீடியட் லாங்குவேஜாக கம்பைல்ட் ஆகிட்டேனே அந்த இன்டர்மீடியட் லாங்குவேஜ் வந்துட்டு அசம்பிளின்ற இடத்துல போய்ட்டு ஸ்டோர்ட் ஆகும். ஸோ அது வந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைனமிக் லிங்க் லைப்ரரியாக இருக்கும், இல்லை எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக அந்த அசம்பிளியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். தென் வந்துட்டு CLR சொல்லுவோம், காமன் லாங்குவேஜ் ரன் டைம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டின் கம்பைலர் யூஸ் பண்ணிவிட்டு அந்த இன்டர்மீடியட் லாங்குவேஜ் கோடை வந்துட்டு ILN சொல்லுவோம். அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேட்டிவ் மிஷின் கோடுக்கு ரன் டைமில் எக்ஸிக்யூஷன் நடக்கும். இது எல்லாமே ப்ராசஸரில் நடக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் கிடைக்கும், ஹை செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும், அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்கேலபிலிட்டியும் இந்த .NEட்டில் கிடைக்கும். ஸோ .NEட்டை மோஸ்ட்லி மைக்ரோசாஃப்ட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே .NEட்டில் தான் இருக்கும். தென் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ASP.NEட்டை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ரன் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஜாவா சுந்தரேசனோட லாங்குவேஜ் ஜாவாவை தான் பார்க்க போகிறோம். ஜாவாவோட யூஸ் கேசஸ் பார்த்தோன்னா வெப் அப்ளிகேஷன், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன், ERP, CRM அண்ட் கேமிங் டெவலப்மெண்ட் அண்ட் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் பிக் டேட்டா இது மாதிரி எல்லா யூஸ் கேசஸ்லேயும் ஜாவா யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஜாவா சோர்ஸ் கோட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஜாவாவோட சோர்ஸ் கோடை ஃபஸ்ட்டு வந்துட்டு பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணோம் ஜாவா கம்பைலர். தென் JVM ஜாவா வெர்ச்சுவல் மிஷின் சொல்கிறது வந்துட்டு அந்த பைட் கோடை வந்துட்டு நேட்டிவ் மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணி ப்ராசஸரில் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த JVM வந்துட்டு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக ஆக்குது ஜாவாவை. ஸோ ஜாவாவை வந்து பார்த்திங்கன்னா லினக்ஸ், விண்டோஸ், மேக் OS எதில் வேணாலும் ரன் பண்ணிக்கலாம்.
ஸோ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் டைமு அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கேலபிலிட்டியும் ஜாவாவில் நல்ல ஸ்பீடாகவே இருக்கும். தென் வந்துட்டு ஜாவாவை யூஸ் பண்ணாத ஆர்கனைசேஷன்ஸே கிடையாது. மேஜர் பாப்புலர் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே ஜாவா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கூகுள், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசானு, யூபரு எல்லாமே ஜாவாவை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜாவாவோட பாப்புலர் ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு, ஹைபர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங், ORM, டேட்டாபேஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஹைபர்நெட் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது Node.js தான். Node.js வந்து பார்த்திங்கன்னா ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் லைக் சேட்ஸு, கேமிங்கு அண்ட் மைக்ரோ சர்வீசஸ் அண்ட் வெப் சர்வரு அண்ட் ஏபிஐஸு இதுக்கெல்லாமே வந்துட்டு இந்த யூஸ் கேசஸ்லாம் Node.js தான் ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. Node.js கோட் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா V8 இன்ஜின் சொல்லிட்டு கூகுள் குரோமுக்கு கூகுள் டெவலப் பண்ண இன்ஜினை தான் வந்துட்டு Node.jsக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த V8 இன்ஜின் என்ன பண்ணுன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை வந்துட்டு டேரெக்டாக மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணி ஸ்பீடாக எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ எக்ஸிக்யூஷன் ஸ்பீடு இதனால் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பீடாக இருக்குது Node.jsல. Node.jsோட ஃபேமஸ் ஃப்ரேம்வொர்க்குன்னு பார்த்தீங்கன்னா Express.js, Cova.js அண்டு Sail.js அண்டு நிறைய ஃப்ரேம்வொர்க்ஸ் வந்துட்டு இப்போது ரீசெண்டாக பாப்புலர் ஆகிட்டுருக்கு. Node.js வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் பாப்புலர் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸு, லிங்க்டின்னு, வால்மார்ட்டு, யூபரு எல்லாமே வந்துட்டு ஹை பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சர்வர் சைட் ரெண்டரிங் செம்ம ஸ்பீடாக இருக்கணும்னா Node.js வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணிடுது. நடுவில் எந்த ஒரு பைட் கோடாகவும் அது கன்வெர்ட் பண்ணுறது இல்லை. ஸோ இதனால் நோ இன்டர்மீடியேட் எனி பைட் கோட் இல்லாதனால செம்ம ஸ்பீடாக எக்ஸிக்யூட்டபிள் ஆகிட்டு இப்போ Node.js வந்துட்டு நல்லா பாப்புலராக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோவில் என்ன தெரியுதுன்னா லேர்ன் எ லாங்குவேஜ் தட் அலைன்ஸ் வித் யுவர் கோல்ஸ் அண்ட் சக்ஸஸ் வில் ஃபாலோ நேச்சுரலி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட யூடியூப் சேனல் லிங்க் நான் பயோவில் கொடுத்துருக்கேன். என்னோட யூடியூப் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பை.